வணக்கம் நேயர்களே. பெப்பர்ஸ் மார்னிங் நிகழ்ச்சியில் உணவும் குணமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நாம சர்க்கரை வியாதிக்கும் அதுக்கான உணவு முறைகளை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் என்னென்ன மாதிரியான காய்கறிகள் எடுக்கணும், என்ன மாதிரியான பழங்கள் எவ்வளோ அளவு சாப்பிடணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ 6 வேளை உணவு, அதாவது 3 வேளை மெயின் உணவு எடுத்துக்கிறதுக்கும் இடைப்பட்ட உணவுகள் லைட் ஸ்நாக் அந்த மாதிரி எடுத்துக்கணுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு நோயாளிகளுக்கும் இல்லை ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் அவங்களுடைய உடல் எடைக்கு தகுந்தா போல அவங்களுடைய கேலரி அளவு வேரி ஆகும். அதாவது ஒரு சிலருக்கு அதிக எடை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேலரி அளவை நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். இல்லை அரௌண்ட் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 1600 கிலோ கலோரியிலிருந்து 1800 கிலோ கலோரி வரைக்கும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த கிலோ கலோரிகளை எப்படி நாம உணவு பட்டியல் போடுறது அப்படிங்கிறத நம்ம டயட்டீஷியன் கிட்ட போய் நம்ம அந்த உணவு பட்டியலை தயாரித்து அதன் மூலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ என்னென்ன காய்கறிகள் பழங்கள் அப்படின்றத பற்றி பார்த்தோம். பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை கட்டாயம் தவிர்க்கிறது அல்லது குறைச்சி எடுக்கிறது அவசியம். ஸோ கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள்னா பொதுவாக நான் சொன்ன மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதிக அளவில், அதாவது ஹோல் கிரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோதுமை, கேழ்வரகு அந்த மாதிரியான ஹோல் கிரெயின்ஸ் நிறைய எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறது தனியாக வெறும் கார்போஹைட்ரேட்டாக எடுத்துக்காம கூடவே புரோட்டீன், அதாவது புரோட்டீன்னா நிறைய இந்த பால், பயறு, பருப்பு வகைகள் மற்றும் இறைச்சி வகைகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அவங்களுடைய சர்க்கரை அளவு கூடாம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது பிரெக்னன்சி நேரத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி. ஸோ பிரெக்னன்சி நேரத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதியானது கர்ப்ப காலங்களில் மட்டுமே ஏற்படக்கூடியது. ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு அந்த டயபெட்டிக் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அதனால இந்த கர்ப்ப காலத்தில் சர்க்கரை வியாதி ஏற்பட்டால் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்? ஸோ இந்த கர்ப்பிணி பெண்கள் நார்மல் டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கிறது அவசியம். அதாவது ஒரே நேரத்தில் நிறைய உணவுகள் எடுத்துக்காம இடைப்பட்ட உணவுகள் சிறு சிறு உணவுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்பவுமே அவசியம். அதிக அளவில் நீர் மற்றும் நீர் ஆகாரங்கள் லைக் ஃப்ரூட் ஜூஸஸ், அப்படி இல்லைன்னா மோர், இளநீர் போன்ற நீர் ஆகாரங்களை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு மார்னிங் சிக்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லைக் காலையில் எழுந்ததுமே கொமட்டல், வாந்தி அந்த மாதிரியான மார்னிங் சிக்னஸ் ஏற்படும். ஸோ அது பொதுவாக எதனால் ஏற்படுதுன்னா, காலையில் உணவு முறை டிஃபன் சாப்பிடும் பொழுது வெறும் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுது அந்த மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகுது. அதனால அவங்களுக்கு கொமட்டல், வாந்தி போன்ற மார்னிங் சிக்னஸ் ப்ராப்ளம் ஏற்படுது. இதை தவிர்க்கிறதுக்கோ இல்லை தடுக்கிறதுக்கோ கார்போஹைட்ரேட்டோட அவங்க புரோட்டீன் அதிக அளவில், அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட ஒரு முட்டையோடைய வெள்ளையோ, அப்படி இல்லைன்னா சுண்டல் அந்த மாதிரி, அப்படி இல்லை ஒரு சென்னா சப்ஜி அந்த மாதிரி கூட டிஃபனோட சேர்த்து சாப்பிடும் பொழுது இந்த மார்னிங் சிக்னஸ் ப்ராப்ளத்தை பெரும்பாலும் அவங்க தவிர்த்துக்கலாம். மேலும் நிறைய காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்றது ரொம்பவுமே அவசியம். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ பழச்சாறுகளை தவிர்த்துட்டு முழு பழங்களா எடுத்துக்கிறது அவசியம். ஸோ இந்த நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கும் பொழுது சர்க்கரையுடைய அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ பழங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம்? பொதுவாகவே நார்மல் டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி தான் கர்ப்பிணி பெண்களும் முடிந்த அளவுக்கு 100 கிராம்லேருந்து ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு அவங்க பழங்கள் சேர்த்துக்கலாம். ஹை கேலரி ஃப்ரூட்ஸை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி எடுத்துக்கிறது அவசியம். லைக் இந்த வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் போன்ற ஹை கேலரி ஃப்ரூட்ஸை தவிர்க்க வேண்டாம், பட் குறைவான அளவில் எடுத்துக்கணும். ஏன்னா மாம்பழங்கள்லாம் நிறைந்த அளவு விட்டமின் ஏ மற்றும் கால்சியம் சத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. ஸோ வாழைப்பழம் பெரும்பாலும் அவங்களுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த ஹை கேலரி ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வாரம் 1 முறையோ அல்லது 2 முறையோ எடுத்துக்கலாம். பொதுவாகவே நைட்டில் இந்த ஹை கேலரி ஃப்ரூட்ஸை அவங்க தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக கொய்யாப்பழம், முடிஞ்ச அளவுக்கு ஆப்பிள், மாதுளை போன்ற மற்ற பழங்களை அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். மேலும் காய்கறிகள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கிழங்கு வகைகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம். ஆனால் அதிக அளவில் கேரட் மற்றும் பீட்ரூட்டை அவங்க கட்டாயம் உணவில் சேர்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேரட், பீட்ரூட்டை சமைச்சு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபார்ம் ஆஃப் சாலட், அப்படி இல்லைன்னா கேரட் மில்க் ஷேக்காவோ இல்லை கேரட் ஜூஸாவோ இல்லை பீட்ரூட் மில்க் ஷேக்காவோ அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு
நிறைய கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துட்டு குறைஞ்ச அளவில் கார்போஹைட்ரேட், அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டோட புரோட்டீனையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். மேலும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளியில போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது விருந்தில் அவங்க கலந்துக்க போறாங்க அப்படின்னா, ஸோ விருந்தில் கலந்துக்கிற ஐடியா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வீட்டில இருந்து கிளம்பும் பொழுதே ஒரு லைட் ஸ்நாக் லைக் இந்த ஃபார்ம் ஆஃப் சுண்டல் சாப்பிடலாம், இல்லை வெஜிடபிள் சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுடைய விருந்தில் குறைஞ்ச அளவு உணவு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வீட்டில இருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். ஸோ அப்போ அங்கே விருந்தில் நிறைய உணவு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விருந்தில் எடுத்துக்கிற உணவை குறைச்சிட்டு வீட்டில இருந்தே ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அது பெரிதும் உதவியாக இருக்கும். மேலும் ஹோட்டலில் உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுட்டை அவங்க செலக்ட் பண்ணி சாப்பிடணும். லைக் நான்வெஜிடேரியன்ஸ் எடுத்துக்கும் பொழுது, நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் பொழுது முட்டையுடைய மஞ்சள் கருவை முற்றிலும் அவங்க தவிர்க்கணும். ஏன்னா முட்டையுடைய மஞ்சள் கருவில் தான் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கு. வெள்ளை கருவில் கொலஸ்ட்ரால் ரொம்பவும் நெக்லிஜிபிள் அமௌண்ட், ரொம்பவும் குறைந்த அளவில் தான் கொலஸ்ட்ரால் இருக்கு, அதிக அளவு புரோட்டீன் இருக்கு. ஸோ முட்டையுடைய வெள்ளை கருவை எடுத்துக்கலாம். மீன், கோழி போன்ற இறைச்சி உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ மீன், கோழி போன்ற இறைச்சி உணவுகள் எடுத்துக்கும் பொழுது ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது கிரில்டு ஃபார்ம்லேயோ இல்லை கிரேவி ஃபார்ம்லேயோ இல்லை மசாலா ஃபார்ம்லேயோ எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வறுத்தது பொரிச்சதை அவங்க தவிர்க்கிறது அவசியம். மட்டன் மற்றும் பீஃப் போன்ற பெரிய பிராணிகளுடைய இறைச்சி வகைகளை கட்டாயம் தவிர்க்கணும். ஸோ நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ நைட்டில் சாப்பிடும் பொழுது சிம்பிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே அவசியம். ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எப்படின்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நிறைய சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துப்போம். ஸோ அப்போ அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்கிற ஃபேட் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொலஸ்ட்ரால்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் பாடிக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால என்ன ஆகுது, அந்த அதிகப்படியான கொழுப்பு சர்க்கரையாக மாறி சுகர் பேஷண்ட்டுக்கு இன்னும் அதிகமான அளவு சுகர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நேயர்களே, நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எடுக்கிறவங்க மீன், கோழி போன்ற இறைச்சி வகைகளை சேர்த்துக்கோங்க. கிரில்டு ஃபார்ம்லையும் கிரேவி ஃபார்ம்லையும் சேர்த்துக்கோங்க. வறுத்தது பொரிச்சதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, சத்தான உணவுகளை சேர்த்துக்கிட்டு டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு உணவும் குணமும் நிகழ்ச்சியில் வேற ஒரு உணவை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.